ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் 2K ஸ்பெஷல். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டா. இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் சீக்கிரமாக நம்ம 3K ரீச் பண்ணுவோம். ஆக்சுவலி நான் 2K ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணேன். பட் அது 1.5 ஹவர்ஸ்னால எனக்கு டவுன்லோடில் இஷ்யூஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. நானும் ஒரு 3 டேஸ் ஒரு 4 டேஸ் கண்டினியூஸாக டவுன்லோட் பண்ணேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அது அப்படியே டவுன்லோட் ஆகாமல் என்னோடய கேலரியிலே டவுன்லோடே ஆகலை. ஸோ அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு நான் அதை அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். மேபி நெக்ஸ்ட் டைம் நான் அது 1.5 ஹவர்ஸாக ஆச்சு. ஸோ மேபி ஜேகேக்கு 2 ஷார்ட்டாக போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் செமஸ்டர் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு, எக்ஸாம் வேறு. ஸோ அதனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வளன்னு பேசிகிட்டே இருக்கேன். நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஜேகேக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஜேகேக்கும் உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1 மந்த் ஆகுது. ஓகேவா? ஜேகே எப்படின்னா செம்ம லவ்வபிள். உங்கள்கிட்ட அவ்வளோ லவ் அண்ட் டேக் கேரிங்காக இருப்பான். ஆனால் எந்த அளவு லவ் அண்ட் டேக் கேரிங்காக இருக்கானோ அந்த அளவு அவன் பொசசிவாகவும் இருப்பான். அவனை பொறுத்த வரையும் அவன் மட்டும்தான் உங்ககிட்ட பேசணும். பாய்ஸில் அவன் மட்டும்தான் பாய்ஸுன்னு நீங்கள் பேசுகிற ஒரே ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். ஸோ இந்த இன்டர்வியூ ஜேகேக்கு போதும். நீங்கள் அப்படியே லைக் ரொம்ப சாஃப்ட், அப்புறம் ரொம்ப கேரிங். ஜேகே மேலே செம்ம கேரிங்காக இருப்பீங்க. எந்த அளவு அவனும் லவ் கொடுக்கணும் அதே மேலே அளவு நீங்களும் லவ் கொடுப்பீங்க. ஸோ இதுவே போதும். இப்போ வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் தான் நல்லா பரபரப்பாக என்னவோ தேடிட்டுருக்கீங்க கிச்சனில். ஜங்குக்கு அப்படியே இங்கே அவன் ஆஃபீஸ் கிளம்பியிருப்பான். ஸோ அவன் சாக்ஸ்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் ஜங்குக்கா முன்னாடி இங்கே வாயேன், இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் நீ தானடா வாஷ் பண்ண, இதோட மூடியில் எங்கே நீ தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேடிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அது அங்கே தான் இருக்கும் பாரு, எனக்குலாம் தெரில, இங்கே வா, நீ ஒழுங்காக இங்கே ஏஞ்சி வந்துடு, நான் வந்தேன்னா செம்ம அடி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு ஸோ இவ வேறு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஏஞ்சி வரான். இங்கே பார், இந்த டப்பா இருக்குது, இதோட மூடி காணும், இதில் மூடி இருக்குது, டப்பாவை காணும். எங்கே தாண்டா நீ போடுவ? அதுக்கு தான் நான் உன்னை டிஃபன் பாக்ஸ் கூட அப்படியே வெய்யே, நான் வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். நீ என்னடானா, நான் உன் மேலே டேக் கேரிங்காக இருக்கேன்டி, நானே உனக்கு வாஷ் பண்ணி தரேன், உனக்கு எதுக்குடி வேலை, நான் இதெல்லாம் கேட்டேனா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு ஏண்டி அதுக்குன்னு ஒரு பொண்டாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறா, சரி இந்த டிஃபன் பாக்ஸை கூட கழுவி வைக்காத அளவுக்கு நமக்கு துப்பு இல்லையான்னு நினச்சி நான் கழுவி வச்சேன், இப்போ என்னடி அப்படின்றான். நீ அதெல்லாம் பண்ணு, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த டிஃபன் பாக்ஸை கழுவுறேன்னா அதோட தயவு செஞ்சு சேர்த்து வை, எங்கேயாவது தூக்கி போட்டு இப்படி காலையில் என்னை டென்ஷன் படுத்தாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு சைடு தேடுறீங்க, ஜங்குக்கும் ஒரு சைடு தேடுறான். அப்புறம் நீங்கள் 2 பேருமே அது சேர்த்து அந்த 2 டப்பாவோட கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இந்தா டிஃபன்லாம் பேக் பண்ணிட்டேன், சாரி லன்ச்லாம் பேக் பண்ணிட்டேன், ஆமாம் நீ சாப்பிட்லல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு அவன் மாதிரி பவுட் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அச்சோ டைம் ஆகிடுச்சு ஜங்குக்கா, நீ கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு எந்த பொண்டாட்டியாவது இப்படி பதில் சொல்லி நான் பார்த்ததே இல்லடி, அழகாக டைம் ஆயிடுச்சுங்க, இருங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஊட்டுவேன்னு பார்த்தா நீனு என்னன்னா கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கொன்ற கொழுப்பு அப்படின்றான். நீங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சமைச்சு மட்டும்தான் வைக்க முடியும், உனக்கு ஊட்டிலாம் விட முடியாது அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஊட்டி விட முடியாது, நீ தான் என்னை ஊட்டணும், நீ உன் பொண்டாட்டிடி அப்படின்றான். நீங்கள் இந்த மாதிரி பேசிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருங்க, அப்புறம் டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போட்டு திட்டுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அது ஏன் ஆஃபீஸ் டே, நான் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம், அதனால் அப்படின்றா. நீங்கள் எதுவும் எனக்கு கிடையாது, இன்னைக்கு நீ காலையில் நான் ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டேன், ஓ ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு போய்டு அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு கிஸ் கொடுத்தா தான் போவேன், கிஸ்ஸு கொடு அப்போ தான் போவேன். ஜங்குக்கா அதெல்லாம் இல்லை, நீங்கள் போங்க, டைம் ஆகிடுச்சு பாருங்கள், டைம் ஆகட்டும் டி, கிஸ் கொடு அப்போ தான் போவேன், இல்லைன்னா எங்கே நான்
நவர மாட்டேன். உன்னை இப்படியே இந்த இடத்துலயே லாக் பண்ணி வச்சுட்டு இங்கே தான் நிற்பேன். எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இப்படி நிற்க ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஷோ சரி கண்ணு மூடும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஜங்க் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே க்யூட்டாக கண்ணு முடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு விஷயம் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படியே சீக்ஸில் கொடுக்குறீங்க ஜங்க் வந்து. என்னது இது கிஸ்ஸு? அது சீக்ஸ்லையா? என்ன குழந்தையா எனக்கு சீக்ஸில் கொடுக்குறது? அப்படின்னா வச்சுக்கலாமே. அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஜங்க் வந்து. நான் உன் பேபி இல்லை, நான் உன்னோட அப்படின்றான். நீங்கள் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வந்து டேர்ன் பண்ணி விட்டு அவனை அப்படியே தள்ளிட்டே போகிறீங்க. ஜங்கு வந்து லிப்ஸில் குடுறி அப்போ தாண்டி போவேன், நான் இங்கே நவர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே லைக் ரொம்ப அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறான். உங்களால் தள்ளவே முடியல ஜங்குக்க. நீங்கள் ஜங்குக்கா ஏன் பண்ணுற ப்ளீஸ் போடா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்கு வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இங்கே ஸ்டடியாக இப்படி தான் நிற்பேன், நீ எனக்கு கிஸ் கொடுத்தா தான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஸோ படுத்தாத, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, நீயே கொடுத்துட்டு போ அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனே ஜங்குக்கு வந்து அது அது என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்கள் போதுண்டா பொறுக்கி அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் அந்த மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் இந்த கிஸ்ஸுனால உனக்கு வயிறு நிறைஞ்சிச்சா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஆமாங்க, எனக்கு இந்த கிஸ்ஸுனால எனக்கு வயிறே நிறையல, நான் வேணா சாப்பிடவா அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் பொறுக்கி மாதிரி பேசாத போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வந்து தள்ளி விட்டுறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து சிரிச்சிட்டே வந்து போகிறான். போயிட்டு சரி ஓகே பாய், பார்த்துரு, டோர் லாக் பண்ணிக்கோ அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு அப்படியே வந்து டாட்டா பை பைலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்து அன்றைக்கி ஆஃபீஸ் போயிருப்பான். அப்படியே அவனோட கேபினில் உட்காந்து லைக் சம் ஃபைல்ஸ்லாம் இருக்குது போல், ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து பார்க்குறான், என்ன பொண்டாட்டி கூப்பிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறாளோ அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுடி ஜங்குக்கா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து சொல்லு, காலையில் சாப்பிடாமல் போயிட்டேன்ல. ஆமாம், நான் 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன், காலையிலக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஸோ அதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், சாப்பிடு மறக்காமல் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நிஜமாலே வச்சியா? நான் வச்சேன்டா, நான் சொல்ல மறந்துட்டேன், நீ பண்ண வேலையில் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுன்றதே மறந்துட்டேன், வந்தோடனே ஃபைல்ஸ் இருந்தது, ஸோ அதை அப்படியே செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு பாரு, இல்லைன்னா எனக்கு செம்ம கோவம் வரும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து பார்க்குறான். நீங்கள் வந்து 2 டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கீங்க, ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் சரி ஓகே நீ சாப்பிடு, நான் கால் கட் பண்ணுறேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட வரையும் பேசு அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்னடா பேச சொல்கிற, நான் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்கு வந்து ஏன் இந்த வேலையெல்லாம் நீ வந்து நான் இருக்கும்போது நீ பார்க்க மாட்டேன்ற, பொறுக்கி மாதிரி பேசாத அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அது இல்லை, நான் இருக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்கவே மாட்டேன்ற, காலையில் எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் இந்த மாதிரி கால் பேசுறதுக்கு தான் சார் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுன்னு சொன்னீங்க, எனக்கு டைம் இல்லை, ஸோ கால் கட் பண்ணுறீங்களா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அவன்கிட்ட உனக்கு கேட்கணும் அப்படின்றான். நீங்கள் நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் என்னால் முடியாது, ஒழுங்காக கால் கட் பண்ணு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு பார்த்துக்குறேன், வீட்டுக்கு வந்து பார்த்துக்குறேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்புறம் கால்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து கண்டினியூஸாக என்ன ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஜங்குக்கு அப்படியே அவன் டவல் ஒரு சைடு, ட்ரெஸ் எல்லாம் ஒரு சைடு, எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கடாசிட்டு போயிருக்கான். நீங்கள்
இந்த பையனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. பாரு எல்லாத்தையும் ஒரு ஒரு இடத்துல தூக்கி போட்டு வச்சுருக்கான். கல்யாணம் ஆகி அவனுக்கு பொறுப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லா அவனோட டவல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஒரு ஈவினிங் டைமு ஒரு 5 o'clock அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா ஜங்குக் தான். ஹலோ. ஏய் வாயன். சொல்லு ஜங்குக்கா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்டி அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி வா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து என்ன புருஷன் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறேன், சரி வான்னு அப்படியா சொல்கிறேன். அதுக்கு என்ன ஜங்குக்கா பண்ண சொல்கிறேன்? நீ எப்போவும் வீட்டுக்கு வருதுன்னா இன்றைக்கி சீக்கிரமாக வர அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் சீக்கிரமாக வரேன்னு உனக்கு ஹாப்பியாக கிடையாது அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படிலாம் இல்லை, ஹாப்பி தான். எப்படியும் இங்கே வந்தாலும் வீட்டில் இருக்க தான் போகிறேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்கிட்டு அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து சரி ஓகே வெளியில் போகலாமா அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் எங்கே போகலாம் அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து எங்கே போகலாம், தேட்டருக்கு போவோமா? ஆஹா நிறைய க்ளோசரி திங்ஸ் தான் வாங்கினோம், அப்புறம் அப்போனா நம்ம ஷாப்பிங் போகலாம் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து ஐயோ அப்படின்றான். நீங்கள் என்னாச்சு? புருஷன் அழகாக தேட்டருக்கு போகலான்னு கூப்பிட்றேன், நீ என்னடான்னா வானா க்ளோசரி திங்ஸ் வாங்கணுன்ற என்னாடி நீ அப்படின்றான். நீங்கள் நீ எப்போ பாரு அதுவே சுற்றிட்டு இருக்காத, ஒழுங்கா நீ வீடு வந்து சரி, எப்படி இருந்தாலும் நைட் அப்படியே சும்மா விட தான் போகிறேன் என்ன அப்படின் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பொன்னித்தவனுக்கு வந்து தெரிஞ்சால் சரி அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வெயிடா ராஸ்க்கு அப்படின் மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுறீங்க. இப்போ அப்படியே வந்து உங்களுக்கு இன்னொரு கால் வருது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன இது புது நம்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே அட்டன் பண்ணி ஹலோ அது மாதிரி சொல்கிறீங்க. அவங்க வந்து மேடம் கொரியர் வந்திருக்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே அண்ணா எடுத்துகிட்டு வாங்க கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து கால் கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் அப்படியே காசுலாம் கையில் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க வெளியில். ஜங்குக்கு வந்து வரான். நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன இங்கே நிற்கிற, அது கொரியர் ஒன்று வரும் அதனால வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஓ சரி அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சரி நீங்கள் உள்ளே போ, நான் அந்த கொரியர் வாங்கிட்டு வரேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் அப்போது கரெக்டாக நீங்கள் ஜங்குக்கிட்ட பேசி திரும்புவீங்க. அப்போது ஒரு பையன்தான் கொரியர் பாய், அவன் வந்துட்டு மேடம் இந்தாங்க உங்களோட பார்சல் அப்படி சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே வந்து அதை வாங்கிட்டு கேஷாக கொடுத்துட்டு அப்படியே சும்மா நம்ம ஸ்மைல் பண்ணுவோம் இல்லையா, சும்மா ஒரு ஸ்மைல் கொடுத்து தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு இதை அங்கேருந்து பார்த்துருப்பான். அவன் ஒன் அது மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க ஜங்குக்கிட்ட. நீங்கள் வாடி என்ன அவன் பார்சல் வாங்கிட்டு வந்தால் நீ இன்னத்துக்கு போய் நீட்டிட்டு நிற்கிற, சிரிச்சு எதுக்கடி இழிச்சு பேசுகிற அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கா நான் தேங்க்ஸ் தான் சொன்னேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து நீ தேங்க்ஸ் சொன்னியோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, எதுக்கு நீ அவன்கிட்ட இழிச்சுன்னு நிற்கிறேன், தேங்க்ஸ் சொன்னால் ஒரு பிரச்சனை கிடையாது, நான் இன்னும் லூஸ் மாதிரி பேசுகிறேன். ஏய் நீ பசங்கிட்ட பேசவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், நீ என்னடி அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, அதுவும் அவன் முன்னாடி உனக்கு ஃபோன் வர பண்ணான்ல அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கா என்ன ஜங்குக்கா நீ இப்படிலாம் பேசுகிற, ஆர்டர் யார் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் நீ ஆர்டர் போடுறதா இருந்தால் எந்தில் போட்டிருக்கணும், எனக்கு கால் வந்தால் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். நீங்கள் அப்போது லேடிஸ் பேசுவோம் நீ பேசாத அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நான் பேசலை சரியா, நீ எதுக்கு இப்போது அவன்கிட்ட நீ பேசின எனக்கு அதுக்கு பதில் சொல் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கா என்ன ஜங்குக்கா எனக்கு ஆர்டர் சத்தியமாக இன்றைக்கி வரும்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி வரும்னு இன்றைக்கி தெரியாது, ஓகே ஃபைன் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் உனக்கு கால் வந்துச்சுல்ல, கால் வந்தப்போ பையன் பேசுகிறான்னு தெரிஞ்சதில்ல, அப்புறம் எதுக்கு அந்த கேஷை என்கிட்ட கொடுத்து நான் கொடுத்துருப்பேன்ல, எதுக்கு நீ பல்ல காமிச்சிட்டு நிற்கிற அது மாதிரி கேட்குறான். நீங்கள் இதுக்கு மேலே நான் ஆர்டரே போடல,
ஓகேவா, தயவு செஞ்சு என்னை விடு, ஆளை விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி ஆர்டர் என்ன போட்டேன் அது மாதிரி கேட்குறான். நீங்கள் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மைண்ட் வாய்ஸில் ஷோத்தை சொன்ன வரையும் இவன் இன்னும் கூப்பிடுவானே அப்படின்னு மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்னடி முழிக்கிற சொல்கிறீ, அது அது இது ஒரு க்ரீம் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்ன க்ரீமு, அது சன்ஸ்க்ரீம் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து காட்டு அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் இதெல்லாம் ஏன் உனக்கு, இதை நான் யூஸ் பண்ணுறது எனக்கு நல்லா தரமாட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து குட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வேணாம் ஜங்குக்கா, நீ ரெடியாகு, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓட பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பிடிச்சி லாக் பண்ணுறான். அவன் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு கொடு அந்த பார்சல் கொடு அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கா ரெடியாகலாம் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு கொட்ரி அப்படின்றான். நீங்கள் அப்படியே வந்து லைக் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு முதுகு பின்னாடி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் பார்சலை. அப்படியே ஜங்குக்கு அப்படியே வந்து அது வலுக்கட்டாயமாக அந்த பார்சலை வந்து உங்ககிட்ட வந்து பிடிங்கிடுறான். நீங்கள் போச்சு இன்றைக்கி செம்ம திட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அந்த பார்சல் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் இன்னர்ஸ் தான் வாங்கியிருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு என்னது இது, அது என்னதுன்னு நான் என்ன சொல்லுவேன் அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படி ஜங்குக்கு வந்து இதெல்லாம் ஒருத்த ஆர்டர் போட சொல்லிட்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டான். நீங்கள் ஜங்குக்கா லூஸு மாதிரி பேசாது ஜங்குக்கா, ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கா முன்னாடி சொல்லணும் என்ன சொல்லணும், இதை வாங்குற இதை அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா, நான் இல்லையா, நான் சொன்ன வாங்கிட்டு வர மாட்டேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஷோ ஜங்குக்கா டெலிவரி பண்ணுறவங்களுக்கே தெரியாது, வெறும் கேஷ் மட்டும்தான் எவ்வளோ தான் தெரியும், உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது, லூசு மாதிரி பேசாத அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவன் உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுலாம் பார்க்காம எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், ஆனால் அது அவன் தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கு நீ இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. யுவர் மைண்ட் ஓகேவா, என்னை தவிர உன் நிழல் மேலே கூட யாரோ ஒரு பையனும் படக்கூடாது அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கா எனக்கு புரியுது, நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுற, எல்லாமே எனக்கு புரியுது, ரொம்ப பொசசிவாக இருக்க அப்படின்னு, ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் கூட அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து எனக்கு எல்லா விதத்துமே நீ ஒன்று தான், என்ன தவிர உன்னை யாரும் ரசிக்கிறதோ சரி இந்த மாதிரிலாம் கிஃப்டாக கொடுத்தா கூட எனக்கு அது பிடிக்காது அந்த மாதிரி சொல்கிறான். ஒன்று நீங்கள் இதெல்லாம் யார் கிஃப்டாக கொடுக்க போகிறான் அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து வாய் பேசாதடி எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்றான். நீங்கள் குக்கி சாரி குக்கி, இனிமேல் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாட்டேன், எனக்கு அது பார்த்தது பிடிச்சதுனால தான் வாங்கினேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து உனக்கு இந்த மாதிரி வேணும்னா சொல்லு, ஒரு வருஷம் நான் எடுத்துக்கு இருக்கேன், என்கிட்ட சொன்னோன்னா நான் வாங்கிட்டு வந்து தரப்போகிறேன். இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி இது அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுல எனக்கு அவ்வளோ எரிச்சல் ஆகுது. இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு டெலிவரி வருது அப்படின்னா இந்த மாதிரி விஷயமா இருக்கக்கூடாது. முக்கியமாக ஜென்ஸ் கால் பேசினா கூட எனக்கு ஓகே, ஆனால் ஃபோன் பேசுகிறதோடு நிப்பாட்டிக்கோ. அப்படியா நான் எல்லா தப்பவும் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தால் கூட கேன்சல் பண்ணுறேன் அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். நீங்கள் நம்ம என்னடா அப்படி பெரிய தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு வந்தோடனே அவனை மூட் ஆஃப் ஆக்கிட்டோம், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து காஃபி வந்து போடுறீங்க. போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கிட்ட கொடுக்குறீங்க. ஜங்கு வந்து அவன் வாங்கவே இல்லை. நீங்கள் குக்கி எனக்கு வேணாம் எடுத்துன்னு போ, குக்கி சாரி அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறான். அவனோட டை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் நான் உனக்கு டை சாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்றேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து நீ எதுவும் செய்ய வேணாம் விடு அது மாதிரி சொல்கிறான். அவன் அப்படியே அந்த சாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே எந்திக்கிறான் பெட்லேருந்து. நீங்கள்
ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கோட வெயிஸ்ட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க ஜங்குக்கை. இங்கே பாரு குக்கி அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து பார்க்கவே இல்லை உங்களை. நீங்கள் சாரி அது மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை ஸ்டில் இப்போ கூட பார்க்கல. சரி நான் பண்ணது தப்பு தான், நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் நீ இந்த விஷயத்துலலாம் பொசசிவ் ஆவேன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு அது நான் பொசசிவ் ஆகிறதுக்கு சொல்லலை, எனக்கு அது பிடிக்கல. எனக்கு நீங்கள் அந்த மாதிரிலாம் ஆசை இருக்குதுடி, நான் உனக்கு தான் இதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு. அது அவன் வேறு எவனும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா எனக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் எனக்கு புரியுது ஜங்குக்கா, ஆனால் எனக்கு அது ஆன்லைனில் பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் ஆர்டர் போட்டேன். உனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ உன்கிட்ட கேட்டிருக்கலாம், நான் கேட்காம பண்ணது ஐம் ரியலி சாரி அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து அவன் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னு தான் வச்சுருக்கான். நீங்கள் சரி எனக்கு போர் அடிக்குது, எனக்கு ஷாப்பிங் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஜங்குக்கு வந்து அவன் ஸ்டில் உங்களை கவனிக்கவே இல்லை, அவன் பாட்டுன்னு நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து கையெடு, என்னை விட்ரி, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நான் விட மாட்டேன், நான் ரெஸ்ட் ரூம் கூட வரேன், சேர்ந்து கூட குளிக்கலாம், ஆனால் நான் உன்னை விட மாட்டேன், நீ என்கிட்ட பேசுகிற அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறான். நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன சொன்னேன்ல ரெஸ்ட் ரூமோட சேர்ந்து கூட குளிக்கலான்னு, அப்படின்னு இல்லை, நான் உன்கிட்ட பேசுகிறதா இல்லை அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஓகே எனக்கு நீ பேசாமல் நான் இங்கேருந்து நகர மாட்டேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அவன் பேசுகிற மாதிரியே இல்லை, அவன் அப்படியே உங்ககிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அப்போது உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜங்குக்கோட வேஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே தள்ளி விட்டுடுறான். நீங்கள் லைட்டாக கொஞ்சம் பேக்வேர்ட் போயிருப்பீங்க. ஜங்குக்கு பண்ணது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஹாலுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஹாலில் அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே வரான் கீழே, எங்கே இவ்வளோ அழகானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்படியே கை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து எது அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. கோவத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஜங்குக்கு உங்ககிட்ட வரான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அழுகையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டில் உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் ஃபேஸ்லேயே தான் இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை வந்து உங்கள் ஃபேஸில் அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் அப்படின்றான். நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் பொண்டாட்டி, நீ என்னை அப்படி கூப்பிட்டாது போ அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நான் உன்னை பார்க்கல ஜங்குக்கா, நீ போயிடு, என்கிட்ட இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் இங்கே பாரு அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி இழுத்துருப்பான். ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸில் இருந்த உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே வந்திருக்கும். அப்போது ஜங்குக்கு பார்க்குறான், நீங்கள் ரொம்ப அழுதுட்டீங்க போல். அப்படியே கண்ணெல்லாம் செம்ம அவ்வளோ தண்ணியாக இருக்கும் உங்கள் ஐஸெல்லாம். அப்படியே லைட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் அழுதாலே வந்து கண்ணெல்லாம் ஒருத்தவங்களுக்கு வீங்கின மாதிரி ஆகும். எனக்கு அப்படி ஆகும். ஸோ அப்படியே வந்து வீங்கின மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து பார்க்கவே இல்லை. நீங்கள் அப்படியே அந்த சைடு திரும்பிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து சாரி அப்படின்றான். நீங்கள் எனக்கு வேணாம், சாரி ஒன்றும் வேண்டாம் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் சாரிடி, நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், உங்களுக்கு தான் தெரியும்ல நான் கோவத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு. நீ கோவத்தில் பண்ணுற எதுவும் பண்ணணும், ஆனால் நான் சாரி கேட்டேனா இல்லையா? அட்லீஸ்ட் என்னை தள்ளுன்னு சொல்லிட்டு கூட நீ நார்மலாக என் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு விட்டால் கூட நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் ஜங்குக்கா. ஆனால் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீ தள்ளி விட்டால என்ன அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஷோ அப்படிலாம் இல்லைடி, நான் தான் சொல்கிறேன்ல நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன்னு.
எனக்கு எந்த ரீசனும் நான் கேட்குறதா இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போ. என்னை இன்னும் அழுக வைக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சங்குக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணால் நீ என்னை மன்னிப்ப? அப்படி மாதிரி கேட்குறான். உடனே நீங்கள் நான் எதுவும் உன்னை மன்னிக்கிறதா இல்லை, எதுவும் பண்ணல, நான்லாம் மன்னிக்க உனக்கு யார் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சங்குக்கு வந்து என் பொண்டாட்டி, நான் உன்கிட்ட தான் சாரி கேட்பேன், சொல்லு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்போ வந்துட்டு சாரி கேட்காம இங்கே வந்து வர மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் இதே மாதிரி தானே நானும் கேட்டேன், நீ ஏதாவது சொன்னீங்கன்னா நான்லாம் பண்ண மாட்டேன். நானும் அதே மாதிரி தான், அதே ஆட்டிடியூட், என்னென்ன மிஸ்ஸஸ் சியாம், ஓகேவா? எனக்கு என் புருஷனுக்கு எவ்வளோ ஆட்டிடியூட் இருக்கும் அதே அளவு எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஜவுனுக்கு வந்து இப்போ என்ன உங்கள் காலில் விழணும் அதுதானே, எப்போவுமே சண்டை போட்டால் நான் உங்கள் காலில் விழணும், அப்போ தான் மேடம் மன்னிப்பீங்க அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் தேவையில்லை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சோஃபாலேருந்து ஏஞ்சி போகிறீங்க. ஜவுனுக்கு வந்து இங்கே வாடி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்ககிட்ட வரான். நீங்கள் அந்த டைனிங் டேபிளில் சேர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே இழுத்து போட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஸோ அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் காலில் விழுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு சாரி, இதுக்கு மேலே உன்னை நான் திட்டவே மாட்டேன், முக்கியமாக கோவமாக இருந்தால் கூட உன்னை கொஞ்சமே தவிர இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன், ஐ எம் ரியலி சாரி உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே வந்து சிரிக்கிறீங்க. சங்குக்கு வந்து அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ரியாக்ஷன் அப்படியே மாற்றிட்டு நான் எதுவும் ஒன்று மன்னிக்கதா இல்லை ஜமுக்கா, நீ காலிலே விழுந்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை மன்னிக்கிறதா இல்லை அழிமை நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு அப்படியே ஏஞ்சிட்டு என்ன விட்ட ரொம்ப ஓவராக பண்ணுற அழிமை சொல்கிறான். நீங்கள் நானும் ஓவராக பண்ணுறேன், நீ தான் ஓவராக பண்ணுற அழிமை நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து பாரு ஆர்கியூமெண்ட் பண்ணாத என்கிட்ட அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன்னா, அதான் எல்லாத்துலேயும் நான் தான் தப்பு, ஆர்டர் எனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ண தப்பு, எதர்ச்சியாக ஒரு சுச்சுவேஷனில் தெரியாமல் நான் போய் பசங்கக்கிட்ட பேசினது தப்பு ஆர்டர் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வணிஜாவும் வந்து பேசக்கூடாது, நான் மட்டும்தான் உன்கிட்ட பேசணும், நான் மட்டும்தான் உன்கிட்ட சிரித்து பேசணும், நீ என்கிட்ட மட்டும்தான் சிரித்து பேசணும், என்னை தவிர நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஏன் ஜமுக்கா இவ்வளோ பொசசிவாக இருக்க நீ அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜமுக்கு வந்து எனக்கு அவ்வளோ உன்னை பிடிக்கும்டி, உன்னை வேறு யாரு கூடயும் என்னால் வச்சு பார்க்குறதுன்னு இல்லை, எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு உன்னை வேறு யாருக்கிட்டேயும் பேச விடக்கூடாது, நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜவுனுக்கு அப்படியே பார்க்குறீங்க. ஜவுனுக்கு வந்து உன்னை நான் என் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன், உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்களும் வந்து அப்படியே சரண்டர் ஆகிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்து விங் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே சரி போ, நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன், அப்புறம் நானும் சாரி, நீ உன்கிட்ட பெர்மிஷன் கேட்காம அந்த மாதிரி பண்ணதுக்கு அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இப்படிலாம் சொன்னால் நான் சமாதானம் ஆக மாட்டேன், நான் மட்டும் உன் காலில் விழுந்தான்ல அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்ன அதுக்குன்னு சொல்லி காமிக்கிறியா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜமுக்கு வந்து சொல்லி காமிக்கலடி, உன்னோட ஆசைப்படி நான் உன் காலில் விழணும்னு நினச்சேன், நான் காலில் விழுந்தால அதே மாதிரி என்னையும் அந்த மாதிரி ஏதாவது ஹாப்பி படுத்து, அப்போ தான் நான் சமாதானம் ஆகும் அப்படி மாதிரி சொல்கிறான். நீ சமாதானமே ஆக வேண்டாம், நான் அவங்ககிட்ட சாரி கேட்டே உன்னை சமாதானப்படுத்திக்கிறேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி என்னை ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னி அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ முதல்ல சொல்லிடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்னதான் சொல்லணும், அதெல்லாம் ஓகேவா, இப்போது பண்ணலாமா அது மாதிரி கேட்கலாம். நீங்கள் ஏன் இப்படி கேட்குறேன், இப்படி கேட்குறேன்னா வேறு எப்படி கேட்க முடியும், என்ன ஓகேவா பண்ணவா அப்படி மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் பேசாத ஜமுக்கா, எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து கோமா பேசினதுன்னா உனக்கு சிரிப்பு வருதா அப்படி மாதிரி கேட்குறான். நீங்கள் நீ சீரியஸாக பேசினாலும் எனக்கு சிரிப்பு வரும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான்.
ரொம்ப கொழுப்பாயிடுச்சுடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து உங்கள் அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் ஜமுக்கா ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறதுனா சொன்னேன், எனக்கு ஏன்டா இப்படி ஏமாத்துற அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்னு சொன்னாங்க வந்து அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். நீங்கள் இங்கே பாரு, டைம் கூட ஆகலை, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல என்னை விட்டு அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நானும் அதுக்கு தான் சொல்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அது மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஜமுக்கா ஏன்டா இப்படி பண்ணுற, மணி 6 தாண்டா ஆகுது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து எல்லாம் பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் நெக்கில் உங்களோட செஸ்ட்லலாம் அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஜமுக்கா எனக்கு ரொம்ப கூசுது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து ஏன்டி முதல் தடவை தொடுற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறேன் முதர் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது உங்களோட மெயின் டோர் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க யாரோ. நீங்கள் ஜமுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜமுக்கு தள்ளுறீங்க. ஜமுக்கு வந்து அவரை தள்ள முடியுமா? நீங்கள் அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறீங்க, அவன் சுத்தமாக நகரில். நீங்கள் ஜமுக்கா ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இதெல்லாம் முடியாது. ஜமுக்கா ஒரே நிமிஷம் இருடா, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கா வந்து அதெல்லாம் பார்த்துலாண்டி அப்படிதான் அப்படி சொல்கிறான். நீங்கள் குக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜமுக்கோட முகத்தில் அப்படியே ஹேண்ட்ஸ் வைக்கிறீங்க. ஜமுக்கு வந்து அப்படியே உங்களை பார்க்குறான். யாரோ கதை தட்டுறாங்க, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக போகிறீங்க. ஜமுக்கு வந்து இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். போயிட்டு அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா உங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா. நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுக்குடுன்னு ஓடுறீங்க. அப்படியே ஜமுக்கு ஐயோ இவங்களா வேறு ஏதாவது பண்ணலான்னு நினச்சினே, நல்லா ஒரு மாதிரி இருக்கும்போது தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஸ்மைல் பண்ணிட்டு வாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறான். அப்படியே உங்கள் அப்பா வந்து உள்ளே வராரு. ஆமாம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து என்னம்மா திடீர்னு இந்த சைடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க வந்து ஏன்டி நான் இந்த சைடில் வரக்கூடாதா? இல்லை எப்போவுமே வந்து வரமாட்டிங்களே, இன்றைக்கி வந்திருக்கீங்களா அதான் கேட்டேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அம்மா வந்து இல்லை பையன் ரொம்ப நாள் ஆச்சுல்ல இந்த சைடு வந்து, அதனால தான் வந்தேன், சரி உன்னையும் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சாப்பிட்றீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறீங்க. அவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு உங்கள் அப்பா வந்து ஜமுக்கிட்ட அப்புறம் எப்படி மாப்பிள்ளை பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காரு. இந்த சைடு ஜமுக்கு வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்டே பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. ஜமுக்கு வந்து சரி ஓகே அவள் ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவனை எதுவும் கண்டுக்கல. லைக் கொஞ்சம் நேரம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே பேச விட்டுட்டான். நீங்கள் அப்படியே வந்து கிச்சனில் வந்து உங்கள் மம்மிக்கு வந்து காஃபி போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து இந்த சுகர் மட்டும் இந்த ஜமுக்கு எங்கே தூக்கி போடுவானே தெரியாது, சரியான பாலு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேடிட்டு இருக்கீங்க. அப்போது ஜமுக்கு வந்து உங்கள் ஹிப்லேயே அப்படியே வந்து நல்லா ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணி விட்றான். நீங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. ஜமுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ஏன்டா பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணுங்க, அப்பா அம்மா இருக்காங்கல்ல, திடீர்னு சவுண்டாக கத்திட்டேன்னா என்ன பண்ணுவேன் அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜமுக்கு வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, கேட்டால் போய் சொல்லு என் புருஷன் தான் எனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜமுக்கு சொல்கிறான். நீங்கள் வாயை உடச்சிடும் ஒழுங்காக சுகர் எங்கே வச்சேன் அது மாதிரி நீங்கள் ஜமுக்கு கிட்டே கேட்குறீங்க. ஜமுக்கு வந்து என்ன கேட்டால் சுகர் எங்கே வச்சேன், நீ தானே லாஸ்ட்டாக காஃபி போட வந்த அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து நான் காஃபி போட வந்தேன்னா மேடம் கொஞ்ச நேரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நீட்டினீங்களே நான் எடுத்துகிட்டு வந்தேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஆமாம்ல ஐயோ எனக்கு நீ தான் இங்கே காஃபி போட வந்த மாதிரியே எனக்கு ஞாபகமாக இருக்குது ஜமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சுகர் வேணுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் போகலாம் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஜமுக்கா தரேன் வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து அந்த அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து அவன் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். நீங்கள் பாரு குக்கி எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா போயிடட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ உள்ளே வந்துட போகிறாங்க அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஜமுக்கு வந்து சொல்லு நல்லா பேசுடி
இந்த வாய்ஸ் டோனில் பேசும்போது செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து உங்களோட ஹேர் வந்து லைக் உங்கள் சீக்ஸ் கிட்ட அப்படியே நிற்கும். ஸோ அது அப்படியே வந்து உங்கள் இயர்ஸ் பின்னாடி அப்படியே டக் பண்ணுறான். நீங்கள் ஷோ ஏன்டா இப்படி பண்ணுற அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுனுக்கு வந்து எனக்கு என் பொண்டாட்டி இப்படி ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, எப்படி எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே லீன் பண்ணுறான். இப்போது அப்படியே உங்கள் அம்மா வந்து வந்திருப்பாங்க. ஷோ நம்ம தெரியாமல் தப்பான டைமிங்கில் உள்ள வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து அங்கேருந்து திரும்புவாங்க. ஸோ அவங்களோட முந்தானி இருக்கும் இல்லையா, ஸோ அது அந்த இது அவங்க முந்தானி பட்டு ஒரு கிளாஸ் அப்படியே கீழே விழுந்துடும். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பயந்துட்டு நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுக்குறீங்க. ஜவுனுக்கு அப்படியே உங்களை விட்டு விலகி வந்திருப்பான். அப்புறம் வந்து உங்கள் மம்மி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜவுனுக்கு அப்படியே வேன் வேறு ஏதாவது வாங்கணுன்னா கூப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து போயிடுறான். நீங்களும் வந்து அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங்கில் அப்படியே நிற்கிறீங்க. ஷோ அம்மா பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து வயன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அம்மா அது 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 வந்து டீ போடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா அங்கே நீங்கள் லைக் அந்த காஃபி பவுடர் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு டீன்னு சொல்லிட்டு காஃபி பவுடர் வச்சுருக்க அது மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் ஷோ டைமிங்கில் போய் கூட சொல்ல வர மாட்டேங்குது வயன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்கில் நிற்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்பாரசிங்லாம் ஆகாத, எனக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு தானே, எனக்கு புரியும் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அது சரிம்மா, சரி நைட்டு டின்னர் என்ன சமைக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ காஃபி போடு, இதை குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஏம்மா கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது உங்கள் மம்மி வந்து இல்லை வயன், நான் இங்கே ஒரு இது விஷயமா வந்தேன், இப்போ போகணும், டைம் ஆகிடுச்சிடா, நம்ம போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும் டைமிங், அங்கே போயிட்டு தூங்குறதுக்கு, அப்பாவுக்கு நாளைக்கு ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சரி ஓகேம்மா இன்னொரு நாள் வந்தீங்கன்னா ஒரு 1 வீக் இருங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் வந்து கண்டிப்பாக வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து உங்ககிட்ட ஒரு கவர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்னது இது அப்படின்னு கேட்குறீங்க. திறந்து பார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திறக்குறீங்க. பார்த்தா மல்லிகைப்பூ. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு விஷயம் செம்ம ப்ளஷி ஆகுது. ஷோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது எதுக்கு அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே உங்கள் அம்மா வந்து இதெல்லாம் வச்சுக்கோ அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷோ ஏம்மா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுறீங்க. அவங்க அம்மா வந்து உனக்கு வெக்கலாம் படுறதுன்னு எனக்கு இப்போ தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போம்மா சும்மா, நானே ஏற்கனவே ஒரு மாதிரி ப்ளஷியாக இருக்குன்னா அமைதியாக இருக்கேன், நீ இன்னும் அது ஒரு மாதிரி வெக்கப்பட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுக்கிறீங்க. அவங்க அம்மா வந்து கூட நான் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து உங்களுக்கு வச்சு விட்றாங்க. இந்த சைடு ஜவுனுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ அப்படியே வந்து பேசிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து காஃபிலாம் போட்டுட்டு நீங்கள் போய் ஜவுனுக்கு வேணுமான்னு கேட்க போகிறீங்க. ஜவுனுக்கு வந்து அப்படியே ஃபோன் பேசிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் காஃபி வேணுமா அப்படின்ற மாதிரி செய்கையில் கேட்குறீங்க. ஜவுனுக்கு வந்து இப்போ தான் குடித்தா எனக்கு வேணாம் அப்படின்றான். நீங்கள் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிட்டு போவீங்க. லைக் அப்போ வந்து கொஞ்சம் காற்று அடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் போகும்போது லைக் அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்து ஜவுனுக்கோட நோஸ் கிட்ட வரையும் அடிக்கும். ஜவுனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்போ ஏதோ ஃப்ரேக்ரன்ஸ் வந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி அவங்கள பார்க்குறான். பார்த்தா நீங்கள் பூ வச்சுருக்கீங்க. அப்படியே அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். சரி ஓகே நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஹாலில் தான் உங்கள் அப்பா அம்மா உட்காந்துப்பாங்க. ஸோ நீங்களும் அங்கே தான் வரீங்க. அப்படியே நீங்களும் வரீங்க. இப்போ ஜவுனுக்கும் உங்கள் பின்னாடி அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரியே வராரு. வந்துட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவங்க அம்மா வந்து சரி வயன் நான் போகிறேன், மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பார்த்தா ஜவுனுக்கு வந்து உங்கள் பின்னாடி வராரு. அப்படியே பார்த்துட்டு சரி மாப்பிள்ளை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜவுனுக்கு அப்படியே மனசுக்குள்ளே கரெக்டான டைமிங்கில் கிளம்பு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். இந்த சைடு நீங்கள் ஜவுனுக்கு அப்படியே சீன்றீங்க. அம்மா போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படியே நிற்கிறேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜவுனுக்கு வந்து சாரி அத்தை, இது ஒரு யோசனையில் இருந்துட்டேன், போயிட்டு வாங்க
பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். நீங்கள் ஏதோ பிளான் பண்ணிட்டான் கேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாக்கிட்ட, அம்மா எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி வந்து போங்க, அப்பா நீங்களும் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அவங்களும் வந்து சரிம்மா சரிம்மா வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படி போகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு உங்கள் அம்மாவே உங்கள் அப்பாவை விட்டு போக மனசே இல்லை. நீங்கள் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா வந்து, மயன் நீ வந்து இதனால் எங்கள் கூட இருந்ததா, அது இல்லைன்னா நாங்கள் சொல்லம்மா, இனிமேல் இதுதான் உன் வீடு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் ஜங்கு கூட ஹாப்பியாக தான்ப்பா இருக்கேன், இருந்தாலும் எனக்கு உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே லைட்டாக உங்களுக்கு கண்ணெல்லாம் கலக்குது. உங்கள் அப்பா வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாயன், விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஆறுதல் படுத்துகிறாரு. நீங்களும் அப்படியே வந்து சரிப்பா நான் வர அழுது வர இது பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து பார்த்து போயிட்டு வாங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் வாயினை நல்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்களுக்கு இதுவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஜங்குக்கு இப்படி சொன்னதே. சரி பார்த்து இருந்துக்கோ வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் அப்பா அம்மா அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி சேடாக வச்சுட்டு அப்படியே உள்ளே வரீங்க. ஜங்குக்கு வந்து, ஓய் சொல்லு ஜங்குக்கா, என்ன சோகமாக இருக்கியா, என்னை பார்த்தா என்ன சிரிச்சிட்டே சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கா, நானே அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு சேடாக இருக்கேன், நீ வேறு விளையாட்டு பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து, அப்போது என் கூட இருக்கிறது உனக்கு கடுப்பாக இருக்குது, அப்படிலாம் நான் சொல்லலை, எனக்கு அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங்காக இருக்குன்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து, சரி விடு தான் நான் இருக்கேன்ல, உனக்கு அப்பாவா அம்மாவா உனக்கு புருஷனா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு, அதனாலே என்னவோ தெரில, ரொம்ப அந்த மிஸ்ஸிங் ஃபீல்லாம் வரும்போது உன்னை பார்த்தாலே எனக்கு அந்த ஃபீலிங்லாம் போயிடுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து, நீ இப்போது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குதே அப்படின்றான். நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து, அது என்ன தலையில் என்னது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து, அதான் நீ தலையில் ஏதோ வச்சுருக்கிய, நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் உங்கள் ஹெட்டில் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் வச்சு பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வருது, உங்கள் அம்மா பூ வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதை அப்படியே வச்சு விட்டுருப்பாங்க. நீங்கள், ஓ இதுவா, இது நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து, என் மாமியார் பார்த்துல அவங்களுக்கு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக பேரன் இல்லைன்னா பேத்தி வேணும்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியா, ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் மைண்ட் செட் இல்லை, ஒழுங்கா தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வந்து தள்ளுறீங்க. ஜங்குக்கு வந்து, எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள், அதெல்லாம் இப்போல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கா நீ போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் எதுக்கு இப்போ பக்கத்தில் வர, இல்லை நீ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நின்னேன், அப்போவே எனக்கு இந்த பூவோட ஸ்மெல் செம்மையாக வந்தது, இப்போ வேறு கிட்ட நிற்கிறேன், அப்பா ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி அப்படின்றான். நீங்கள் ஏன்டா இப்படி நினைச்சிட்ருக்க, சி பொறுக்கி போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு தள்ளி விட்றீங்க. அவன் சிரிச்சுட்டு, எனக்கு தெரியாதுடி, எனக்கு இந்த பூ ஸ்மெல் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ வா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறான். நீங்கள், ஜங்குக்கா இங்கே பாரு, இன்றைக்கெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து, ஏன் வாய் சொல்லலாம் போகுது, டேரெக்டாக உனக்கு வேணும்னு சொல்லிட்டு போடி அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள், நீ தான் அப்படிலாம் யோசிப்பேன், நான்லாம் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன், ஒழுங்கா இறக்கி விட்றா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து கேட்பாரா, அவரெல்லாம் கேட்கல, அப்படியே உங்களை தூக்கி போய் பெட்டில் போடுறாரு. நீங்கள், ஜங்குக்கா வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து, எனக்கு வேணும் வேணும்டி பொண்டாட்டி, இன்றைக்கி நேற்று மண்டை டென்ஷனுக்கு இன்றைக்கி நான் உன்னை என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் இங்கே பாரு, நீ சும்மாவே ரொம்ப இது பண்ணுவ, இவ்வளோ வேற கோவத்தில் இருக்க,
என் உடம்பு தாங்காது ஜங்குக்கா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நாட்டியாக சிரிக்கிறான். நீங்கள் என்ன எதுக்கு இப்போ இப்படி சிரிக்கிற அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து நான் இன்னைக்கு உன்னை விட்டுடலாம், சரி பாவம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விடலான்னு பார்த்தேன். இன்றைக்கி எங்கள் அத்தை வேறு வந்து உனக்கு பூ வாங்கிட்டு வந்து வச்சு விட்டாங்க, அதை ஸ்மெல் பண்ணிட்டேனா அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களோட ஃபேஸ்லலாம் ஹேர் இருந்திருக்கும், அந்த ஹேரை அப்படியே நவுத்தி உங்கள் ஹியர்ஸ் பின்னாடி அப்படியே டக் பண்ணிவிட்டு உங்கள் ஹியர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறான். நீங்கள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் இயர்ஸ் கிட்ட அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை வச்சுக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து இது இப்போ கையெடு கையெடு அப்படின்றான். நீங்கள் எனக்கு கூசுது, நீ அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அங்கே கிஸ் பண்ணுவேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கா அப்படின்றீங்க. சரி விடு, அப்போது வேறு ப்ளீஸ் உன்னோட நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் நெக்கில் அப்படியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு லைட்டாக வெயிட் பண்ணுறான். நீங்கள் ஷோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படியே பிடிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என்ன அப்படின்றான். நீங்கள் நீ ரொம்ப ஓவராக பண்ணுறல, நான் சொல்லி பேச்சே கேட்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து முடியாது, ஐ எம் ரியலி சாரி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என் பொண்டாட்டி பேச்சை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்றான். நீங்கள் ஓ அப்படியா, அப்போது வந்து இன்றைக்கி நீ என்ன பண்ணேன்னு என்னங்க, நான் வந்து அழகாக சாரி கேட்கும்போது என் ஹேண்ட்ஸை தட்டி விட்டு போனல, அதுக்கு நான் தர பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கோட சீக்ஸ் இருக்கும் இல்லையா, அவரோட சீக்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் செம்ம க்யூட்டாக இருக்கும், எனக்குமே அது ஆசை. அவரோட சீக்ஸை நீங்கள் வந்து நல்லா பைட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணுண்டி அப்படின்றான். நீ ஆஃபீஸ்னால் போ, எங்கேனா போ, நீ மாஸ்க் போட்டு தான் நாளைக்கு சுற்றுறடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஜங்குக்கோட சீக்ஸை வந்து பைட் பண்ணி விட்டுறீங்க. ஜங்குக்குனாலும் வலி தாங்க முடியல. ஏய் போதுண்டி அப்படின்றான். நீங்கள் கேட்பீங்களா, நீங்கள் மிஸ்ஸஸ் ஜியான் ஜங்குக்காச்சே, நீங்கள் செம்மையாக பைட் பண்ணி விட்டுறீங்க. அது அப்படியே நல்லா பைட் மார்க்காக மாறிடுது. நீங்கள் அப்படியே உங்கள் லிப்ஸை வந்து எடுக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கோட சீக்ஸை பார்த்தா அப்படியே பர்பிள் மார்க்காக மாறிடுச்சு. நீங்கள் அச்சச்சோ ஜங்குக்கா என்ன நான் பைட் பண்ணது அப்படியே பர்பிள் மார்க்காக மாறிடுச்சு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஏய் முன்னாடி சொல்கிறேன், நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணுண்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னோடய பனிஷ்மெண்ட் இது தான் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அவன் அப்படியே ஏஞ்சி போயிட்டு மிரரில் பார்க்குறான். நீங்கள் செம்மையாக பைட் பண்ணிட்டீங்க போல். அவனுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் மாறிடுச்சு. நீங்கள் பைட் பண்ண இடம் சுற்றி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி பிங்க்காக மாறிடுச்சு அவனுக்கு. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு சரி நீ இதை பண்ணிட்ட, ஓகே ஃபைன், நான் உன்னை விட்றதா கிடையவே கிடையாது, வாடி என்கிட்ட தப்பிக்க பார்த்து நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து உங்களை அப்படியே வந்து உங்கள் மேலே வந்து ப்ளேஸ் ஆகுறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா நான் வேணும்னு பண்ணல, நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி தான் நானும் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து சரி உன்னோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சது, இப்போது என்னோடய பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்தே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைக் உங்கள் நெக்கில் வந்து அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் எப்படி ஜங்குக்கோட சீக்ஸில் பைட் பண்ணீங்களோ அதே மாதிரி அவனும் பைட் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கா வலிக்குது எனக்கு எருமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு அடிக்கிறீங்க. ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே நீங்கள் அடிக்கிறதுலாம் அவனுக்கு வலிக்கவே இல்லை. அவன் அப்படியே வந்து அடியில் சுத்தமாக வலி இல்லடி, எது ட்ரை பண்ணி உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லைக் உங்களோட நெக்கில் பைட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ட்ரெஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கா வேணாம் ஜங்குக்கா ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது விடு அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து அதெல்லாம் விடவே முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நீங்களும் வந்து ஜங்குக்கா என்னை விட்டு ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜங்குக்கு வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ரொம்ப டயர்டாகிடுறீங்க. ஜங்குக்கு வந்து
ஸோ ப்ளீஸ் என்னால் முடியலடா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் தான் அவன் விடுறான் அவங்கள. இங்க பாரு, என்னை ரொம்ப படுத்தி எடுக்காதடா, நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தானே கொடுத்தேன், நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஜங்குக்கு வந்து. பனிஷ்மெண்ட்டுன்னு சொன்னது நான் இதெல்லாம் சேர்த்து தான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொன்னேன். நீ வந்து பைட் மார்க் மட்டும்தான் உன்னோட பனிஷ்மெண்ட்டு, நீ கொடுத்துட்ட, நான் இதை கொடுத்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். நீங்கள் பொறுக்கி இப்படித்தான் ஏதாவது சொல்லி என்னை இது பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து இப்போ மட்டும் அந்த பொறுக்கி தண்டி கட்டி பிடிச்சி தூங்குற. நீ என்ன தான் பொறுக்கித்தனம் பண்ணாலும் என் புருஷன் ஒன்று ஹக் பண்ணி தூங்குறதை தவிர வேறு யாரை போய் நான் ஹக் பண்ணி தூங்க போகிறேன்? வேறு யாராவது ஹக் பண்ணி தூங்கிடுவியா? ஐயோ, முதலேருந்து ஆரம்பிக்காத ஜங்குக்கா, வார்த்தையில் கூட அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்கு அப்படியே சிரிச்சிட்டு அவன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பீங்க. ஓகேடா, இதோட நான் இங்கே வந்து ஒன் ஷாட் வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. மேபி ஸ்டோரி வந்து இதில் வந்து பார்ட் 2 போடுற அளவு வந்து எனக்கு திங்கிங் வந்துச்சு அப்படின்னா வந்து போடுறேன் கண்டிப்பாக. இல்லை அதுக்கப்புறம் ஸ்டோரி வராது அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து போஸ்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். இல்லைனா ஜங்குக்காவோட இன்னொரு ஸ்டோரி வச்சுருக்கேன் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேவா. அண்ட் நடுவில் வந்து ரொம்ப கேப் ஆகுதுடா ஸ்டோரிஸ்க்கு, ஸோ அதனால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து நானும் பிஸியாக இருக்கேன், அதனால தான் வந்து என்னால் ரெக்கார்ட் கூட பண்ண முடியல. இதுவே வந்து லைக் ஒரு 1 டே ரெக்கார்ட் பண்ணேன்னா ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அதோட கண்டினியூஷனே பண்ண முடியுது. ஸோ அந்தளவு வந்து எனக்கு ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சூன் பெண்டிங் இருக்கிற அந்த எஃப்எஃப் வந்து முடிச்சிடுறேன். நானும் இப்படியே தான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன், கண்டிப்பாக முடிச்சிடுறேன் ஓகேவா. அண்ட் அது வரைக்கும் இந்த ஒன் ஷாட்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.